السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் வழங்கிய சதகாக்களையும் எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்து இருலகிலும் பரிபூர்ணமான கூலியை வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்மிலிருந்து மரணித்து மன்னரைக்கு சென்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து மன்னரைகளை விசாலமாக்குவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து யூசுப் குர்ஆனுடைய சூராவின் வரிசையில் 12வது சூரா. பெருமானார் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் இறக்கப்பட்ட சூறாவாக இருந்தாலும் சில ஆயத்துகள் மதீனா நகரில் வைத்து இறக்கப்பட்டது. இந்த சூரா 111 வசனங்களை கொண்ட இந்த சூறாவில் சுமார் 100 ஆயத்துகளும் யூசுப் நபியை பற்றினார். 111 ஆயத்துகள்ல 100 ஆயத்தும் யூசுப் நபியினுடைய வரலாறுகளைத்தான் இதில் பேசப்படுகிறது. யூசுப் நபி யார், எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கும்போது, யூசுப் நபி சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்ளு பேர். யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் நபியினுடைய மகன் யாக்கூப், யாக்கூப் நபியினுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3 தலைமுறைகளும் நபிமார்களின் தலைமுறை மட்டுமல்ல, ஒரு பெரும் கொண்ட குடும்பம், பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சூரா இறங்கப்படுவதற்கான காரணம் என்னவென்பதை பார்க்கும்போது, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் கஸஸ்த அலைனா, எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க வாப்பாட்ட வந்துட்டு, வாப்பா கதை சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூறாவுல தகவலை சொல்கிறோமே, இது முதல்ல வீட்டில் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தால் இங்கே சொல்கிறது. கரெக்டாக 8:15 ஆனோன்னா பிள்ளைங்க வந்து உட்காரு, அந்த கதையை சொல்லுங்க கேட்போம். அவங்கள்ட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆகிடும். அப்போ இந்த கதைகள் கேட்குற விஷயத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களுக்கும் ஆர்வம் உண்டு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, லவ் கஸஸ்த அலைனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு முன் சமுதாயத்தினுடைய கதைகளை சொல்லுங்களேன். அப்போ தான் அல்லாஹு தஆலா நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், ஆக சிறந்த கதையை உங்களுக்கு நாம் சொன்னோம்ங்கிறான் அல்லாஹ். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இப்படி ஒரு வரலாறை கதையாக பார்க்க முடியாது. அவ்வளோ பாடங்களும் படிப்பினைகளும், சகோதரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள் என்ன, பெற்றோர்கள் படுகிற அந்த பாசங்கள் என்ன என்று ஏராளமான தகவல்களை சையதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த இந்த சூரத்துல் யூசுஃபில் பார்க்க முடியும். இதான் இந்த சூரா இறங்குவதற்கான காரணம். இந்த சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறதை கேட்ட ஒரு யகூதி கூட்டமே அப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதை கேட்டு அந்த வரலாறுகள் எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால ஒரு பெரிய யகூதி கூட்டமே பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று இந்த தஃசீர்கள்ல இந்த ஆயத்தினுடைய அடிக்குறிப்புகள் எழுதுவார். இந்த சூறாவில் மிக பிரதானமான மையப்பகுதியான ஒரு தகவல் தான் யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் நபியிடத்திலே பேசிய செய்தி. இது قال يوسف لأبيه يا أبتي إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. என் அருமை தந்தையே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நினைவு கூறி பாருங்கள், யூசுப் நபி தன்னுடைய தந்தை யாக்கூப் அவர்களிடத்தில் பேசிய அந்த வார்த்தை, இன்னி ரஅய்து 11 கௌகபன், என் அருமை தந்தையே நான் 11 நட்சத்திரங்களை கனவில் பார்த்தேன். வஷம்ஸ வல் கமர, சந்திரனையும் சூரியனையும் பார்த்தேன். ரஅய்துஹும் லி சாஜிதீன், அவைகள் எனக்கு தலை வணங்குவதாக, நான் சுஜூது செய்வதாக கனவில் பார்த்தேன்.
என்று தன்னுடைய தகப்பனாரிடத்துல யூசுப் நபி சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்துட்டு சொன்னாங்களாம், யா யா புனைய லா தக்ஸஸ் ரூபியாக்க அலா இஹ்வதிக, இந்த தகவலை உன் சகோதரர்கள்ட்ட சொல்லிறார். பயகீதுலக்க கைதா, உனக்கு அவர்கள் என்ன செய்யலாம், சதி செய்யலாம், அதனால நீ உங்களுடைய சகோதரனிடத்துல இந்த கனவுகளை சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த கனவுக்கு செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை, இப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். அந்த கனவு எப்ப பலிச்சது தெரியுமா? சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த கனவு பலித்தது. எத்தனை ஆண்டுகள்ங்க? நம்மெல்லாம் ஒரு கனவு பார்க்குறோம்னு வைங்களேன், நம்ம வீட்டு கொல்லப்புறத்தில் வந்து ஒரு பெரிய தங்கம் பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு சொன்னால் அது வரைக்கும் நம்பாதவங்க என்ன தெரியுமா செய்வான், உண்மையிலே இருக்குதா அப்படின்னு சட்டத்தை கேட்போம். எப்படா அதை தோண்டலாம், கனவு பலிக்கிறதுக்கான வழிகள் பார்ப்போம். செய்தனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கனவு பலிக்கிறதுக்கு 40 ஆண்டுகள் ஆன. அந்த கனவுக்கான விளக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய சகோதரர்கள் 11 பேர், அவங்க தலை வணங்குகிறார்கள். அந்த சூரியனும் சந்திரனும் அவருடைய பெற்றோர்கள். அவங்க வந்து சிம்மாசனத்துல யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார வைத்தார்கள். இது 40 வருஷத்துக்கு பிறகு நடந்தது. 40 வருஷத்துக்கு இடையில என்னெல்லாம் நடந்துங்கிற தகவல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக கனவை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்லும் போது கெட்ட கனவுகளை கண்டா வெளியே சொல்லாதீங்கிறாங்க. கெட்ட கனவுகளை கொண்டா லா துஹத்தித், அதை பத்தி பேசாதீங்கிறாங்க. அப்படி நீங்க அதை வெளியே சொல்லாமல் இருப்பீர்களானால் அந்த கனவுக்கான எந்த பிரதிபலிப்பும் இல்லாமலே போயிடும். இந்த கனவுக்கான எந்த பிரதிபலிப்பும் இல்லாமலேயே போகும். அந்த கனவு அப்படி கெட்ட கனவு நாம பார்ப்போம் இரவுல அப்படின்னா, உடனேயே ஒரு எந்த பக்கமா பார்க்கிறோமோ கனவு, அந்த பக்கத்துல இருந்து வேறு பக்கமாக திரும்பி இடது பக்கம் 3 தடவை துப்பிவிட்டு இஸ்தாஈனு பில்லாஹ், அல்லாஹுவிடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதே நேரத்துல நல்ல கனவு கண்டால் ஃபல்யுஹத்திஸ் பிஹி, அந்த கனவை பற்றி வெளியில் சொல்லுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நல்ல கனவு கண்டா வெளியில சொல்லணும், கெட்ட கனவு கண்டா வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் கனவுகள் வெளியில் சொல்லப்படுவதன் மூலமாக கனவுகள் பலிக்கிறதுங்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால்தான் பெரிய பெரிய அசந்துமார்கள்ட்ட போய் ஒரு கெட்ட கனவை கண்டேன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, ஏதாவது சதக்கா கொடுக்குது, அந்த கெட்ட கனவு இல்லாம போயிடுவாங்க. சதக்கா பொதுவா எல்லா கெட்ட விஷயங்களையும் நம்ம பாதுகாக்குமே. அதனால சொல்லுவாங்க, கெட்ட கனவு கண்டா வெளியில சொல்ல வேண்டாம், இனிமே கண்டது கனவுக்காண்டி நீ சதக்கா செய், அதிலிருந்து உன்னை பாதுகாக்கப்படும். அதே போல ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக வேண்டி உள்ளத்தில் நாம நினைக்கும் போது அந்த விஷயத்தை வெளியில போட்டு உடைக்காதீங்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அந்த விஷயத்த உடனே, உதாரணமா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அந்த வீடை கட்டுற விஷயத்துல வெளியில போய் உடனே போட்டு உடைக்காம அதை மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் செய்து அது நல்லபடியா வந்ததுக்கு பின்னால அதை வெளியில் சொல்லுங்க. ஏன்னா நிஅமத்து விஷயத்துல பொறாமைகள் வரும். இது பெருமானார் சொல்லுகிறது. இதுவெல்லாம் இந்த கனவனுடைய இந்த ஆயத்திற்கு கீழாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று தகவல்களாக இது எல்லாம் எழுதுறாங்க. அப்போ ஒரு நல்லது அதான் சொல்லுவாங்க இல்லையா, சொல்றவன் செய்யறது இல்லை, செய்யறவன் சொல்றது இல்லை. அவ செய்யற விஷயங்களை வெளியில சொல்லாம அந்த நிஅமத்துகளை மூடி மறைத்து விட்டு பிறகு அது வெளியில் வரும்போது தானாக வந்து கொள்ளட்டும், நீங்களாக அதை அம்பலப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதனால் பொறாமைகள் உருவாகுவதற்கும் அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்வதற்கு பெரிய தடையாகவும் அமையலாம் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் இந்த தகவலை சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஏன் யூசுப் நபியின் மேல அவங்க பொறாமப்பட்டாங்க? சகோதரர்கள் தானே, கூட பிறப்பு தானே. ஏன் பொறாமப்பட்டாங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு தாயினுடைய பிள்ளைகள் அல்ல. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவிகள். 4 மனைவிகள்ல முதல் மனைவிக்கு 6 பிள்ளைகள், 2வது மனைவிக்கு 2 பிள்ளைகள், அடுத்த 3வது மனைவிக்கு 2 பிள்ளைகள், அடுத்து 4வது மனைவிக்கு 2 பிள்ளைகள். கணக்கு கரெக்டா இருக்கா? எத்தனை பிள்ளையாச்சு? 12 பிள்ளைகள். இந்த லாஸ்ட் மனைவி ராஹிகா, அவங்க தான் சையதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் பின்யாமீனுக்கும் உம்மா. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன உடனே
தாய் இல்லாத பிள்ளைலாம் சொல்லி செய்யதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகம் பாசம். மற்ற 10 பிள்ளைங்க மேலேயும் பாசம் தான். ஆனா தாய் இல்லாத பிள்ளையாச்சுன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. இது அந்த 10 சகோதரங்களுக்கு பிடிக்கிறது. நம்ம ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறோம், 10 பேர் கொண்ட குழுவா இருக்கிறோம், நம்ம மேல இந்த யாக்கூபான நம்ம வாப்பாவுக்கு இவ்வளவு பாசம் இல்லை, இந்த 2 பேருக்கு மேலேயும் பாசம். அது யூசுஃபுக்கு மேல பயங்கர பாசம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழகின் ரகசியம், அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிற அந்த பொறாமை வர ஆரம்பித்த போதுதான் ஒன்றை யூசுப் நபியை கொலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு வர்றாங்க. அதுக்கு பின்னால என்ன நடந்தது, கொலை நடந்ததா, வேறு ஏதாவது நடந்ததா, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்பது நீண்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பாடங்கள் படிப்பனைகளையும் சொல்லி நாம் அந்த வரலாறை பேச வேண்டும். அப்பதான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் யூசுஃபில் வருகிற தகவல்களை முழுமையாக கேட்டு அதில் அடங்கியிருக்கும் படிப்பனைகளை கொண்டு வாழ்வில் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய முடிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.